சில சமயம் வாழ்வில் நம்முடைய குரலும் அழுகையும் பிரார்த்தனையும் யாருக்கும் கேட்கவில்லை என்று தோன்றும். இன்று 18 ஆண்டுகளாக சபரிமலைக்கு சென்று வந்து எந்த பலனும் கிடைக்காத பக்தரின் அழுகையை நேரட யாக கேட்டு ஐயப்பன் அவருக்கு கூறும் அருள் வார்த்தைகளை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். பக்தா, அழாதே, நான் இருக்கேன். உன் கண்ணீர் ஒவ்வொன்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்கிட்ட வந்தா ஒவ்வொரு ஆண்டும் உன் வாழ்க்கையின் ஒரு கருமம், ஒரு சாபம், ஒரு துன்பம் விழுந்துட்டு போச்சு. நீ எதிர்பார்த்த பலன் மட்டும் வரல. ஆனா நான் செய்த வேலை வருஷத்துக்கு வருஷம் பெரியது. நீ கேட்டது சிறிய ஆசை, நான் கொடுக்கப் போவது பெரியது. அதனால்தான் தாமதமாயிருக்கு. நான் தரும் நேரம் சரியான நேரம். உனக்கு விரைவா கிடைச்சா நீ அதை தாங்க முடியாது. நீ 18 ஆண்டுகளாக அழுது கொண்டே என்னிடம் வைத்த கோரிக்கைகள் அனைத்தையும் நான் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறேன். உன் கண்ணீரை வீணாக்க மாட்டேன், பயப்படாதே. 18 வருடத்திற்கு முன்பு உன்னிடம் இருன். இந்த கோபம், மனம் குழப்பம், பயம் போன்றவற்றை நீக்கிவிட்டேன். இப்போ நீ அமைதியானவன், சுத்தமானவன், கருணையுள்ளவன். இந்த 18 ஆண்டுகளில் உன் மனசை அடக்க, வெறுப்பை குறைக்க, பொறுமையை பெருக்க நான் உன்னை தயார் பண்ணினேன். சிலருக்கு விரைவில் தருவேன், உன்னை மாதிரி உண்மையானவர்களுக்கு அதிகமா தருவேன். உண்மையான பக்தனுக்கு நான் கொடுக்கும் பலன் பெரியது. அதுவும் உன்னை போன்ற பக்தனுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தர தயாராக இருக்கிறேன். நீ இன்று கேட்பது சிறிய பலன். நான் தரப்போவது நீயே நினைக்காத அளவுக்கு பெரிது. நான் அதை தாமதப்படுத்தவில்லை, அதை பெரிதாக்கிக் கொண்டு வரேன். நீ 18 வருடம் காத்திருந்தாய். இந்த வருடம் மட்டும் நம்பிக்கை கைவிடாமல் என்னை வந்து பாரியன. நான் 19வது ஆண்டில் உனக்கு நான் தரப்போகும் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை நீயே எதிர்பார்க்காததை விட முழுமையாக மாற்றிவிடும். நம்பிக்கையை மட்டும் விடாதே. உன் வாழ்க்கையின் மிக அழகான அதிசயம் உன்னை நோக்கி வருது. நீ மனதை உயர்த்து ஒரே ஒரு முறை சொல்லு, சுவாமியே சரணம் ஐயப்பா. அதுக்கப்புறம் எல்லாம் என் பொறுப்பு.